ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கணும். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்திக்கணும். குருமிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கணும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், வேர்க்கடலை 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருகாமல் இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம இப்படி வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு செஞ்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடணும். இது கூட ஒரு துண்டு தேங்காய் சேர்த்தி நல்லா வறுப்பட்டதையும் ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய 1/4 கிலோ கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணாமல் 3/4 வாசி நம்ம இந்த மாதிரி 4 பக்கம் வர மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். உள்ளே ஏதாவது சொத்தை இருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரியும். மேல் பகுதியில் இப்படி 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். கீழே தண்டும் பாதி கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுக்கணும். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதையும் கத்திரிக்காய் தண்ணியெல்லாம் இல்லாமல் கிச்சன் டவல் வச்சு தொடச்சிட்டு சேர்த்திக்கணும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். 3-4 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா இந்த அளவு நல்லா வதங்கி வந்துடும். இப்படி வதக்கணுன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதையும் எடுத்துடலாம். இதே எண்ணெயில் தாளிப்பு சேர்த்திக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதையும் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், 1 கப்பு சின்ன வெங்காயம், இது கூட பூண்டு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் அதிகமாகவே சேர்த்துனோன்னா குழம்பு நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். இதில் 2 தக்காளி அரைச்சி சேர்த்திக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போக 1 நிமிஷம் நல்ல எண்ணெயில் பிரட்டி விடணும். மசாலா பொடி சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். காரம் இருக்காது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பிரட்டி விடணும். இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடலாம். எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி புளி தண்ணி சேர்த்திக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசம் போகணும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம்.
இப்படி மசாலா அரைச்சி சேர்த்துனோன்னா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விடணும். வெல்லம் சேர்த்திக்கணும். மசாலா அரைச்ச தண்ணி இருக்குது, 1/2 கப்பு சேர்த்திக்கிறேன். இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். திக்காக வேணும்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நம்ம எண்ணெயிலேயே நல்லா வறுத்துட்டோம். இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதையும் எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் 3 to 4 நிமிஷம் இருக்கட்டும். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 4 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மல்லி இலை சேர்த்திக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து மறக்கவே முடியாது. சூடாக சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் இது சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துன மசாலா, எண்ணெயிலேயே வதக்கின சின்ன வெங்காயம், பூண்டு நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.